உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல. மா, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா? அப்பா கூட இருந்திருந்தா மாமாவுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கும் தானே யோசிக்கிறீங்க? அடச்சே, நான் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. அதுவும் அந்த ஆளை பத்திலாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அப்படி பாக்குற? அது ஏமா அப்பாவை பத்தி பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அப்பாவை பத்தி பேச்சு எடுத்தாலே ஒரே வார்த்தையில அவாய்ட் பண்றீங்க. டேய், அந்த ஆளை பத்தி நினைச்சு பார்க்கவோ பெருமையா பேசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதையே நான் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதனால அந்த ஆளை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. நீ என்னடா திடீர்னு அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசுற? அந்த ஆளை மிஸ் பண்றியா என்ன? மா, நான் ஏமா மிஸ் பண்ண போறேன்? எனக்கு நீங்க மட்டும் போதும். ஆனா அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நாம இப்படி இருக்கோமோன்னு சில நேரத்துல தோணுது. டேய், அந்த ஆளு இருக்கானா இல்லையான்னு எனக்கும் தெரியாதுடா. இத பாரு, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, போ. அப்பா, நீங்க சொன்ன கோயிலுக்கு தான் வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத வேலு. அந்த ஆளு காசிக்கு போனேன், அகோரிய பார்த்தேன், வர வாங்கிட்டு வந்தேன்னு என்னென்னமோ சொல்லுவான். எதையும் நம்பாத, எல்லாமே பொய் தான். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த 100, 200 சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன குரலை வித்தையெல்லாம் காட்ட வேண்டியிருக்குது பாரு. இந்த லட்சணத்துல டெய்லி ஒரு கிறுக்க வந்து என்ன கேள்வி கேட்டு சாவடிக்கிறான். சாமி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது சாமி? ஓ, அதுவா, சொல்கிறேன். நான் காசியில் 20 வருடமாக கடும் தவம் இருந்தேன். ஓஹோ. அதுபோக 1008 அகோரிகளிடம் பாடம் பயின்று 5500 மந்திரங்களை கற்றுணர்ந்து வந்திருக்கிறேன். 1008 அகோரி? ஆமாம் ஆமாம். 5500 மந்திரம். யோ டுபாக்கூரு, பொண்டாடிக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தானே நீ? பெரிய இவனாட்ட கதை விட்டுட்டு இருக்க. பாலகா, நீ என்ன உளறுகிறாய்? நீ சொல்வது எதுவும் எனக்கு விளங்கவில்லையே. அதோடு எனக்கு குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. நான் ஒரு பக்கா பேச்சுலர் சாமியார் பாலகா. அடிச்சி வாய மூடு. உன்னோட ஒட்டுமொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. எது? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்கன்னு எல்லா டீடைலுமே எனக்கு தெரியும். மக்களை கூப்பிட்டு சொல்லட்டுமா? வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. கதறாதே கதறாதே. எதற்காக இப்படி கூச்சலிட்டுக் கொண்டு இருக்கிறாய்? தங்களை பார்த்தால் பெரும் கோபக்காரரை போல் தோன்றுகிறது. எதுவாக இருந்தாலும் நமக்குள் நன்கு பேசி தீர்த்து கொள்ளலாமே. உங்களுக்கு ஏதோ என்னுடைய சேவை தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். அது என்னவென்று தாங்கள் விளக்கி கூறினால் அதற்கு தகுந்தாற் போல் நாம் கூட்டி குறைத்து நாம் பேசிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள்? உன் தேவை என்ன என்று சொல் பாலகா, நான் செய்து கொடுக்கிறேன். ஏதோ சீரியல் பார்த்த மாதிரி என் கதையை மொத்தமும் அப்படியே சொல்றானே. இவங்கிட்ட நாம மாட்டணும், மறுபடியும் நாம காலிதான். யாருப்பா? என்ன? ஏப்பா இங்கிட்டு கூடி வரையாப்பா? ஏப்பா, அந்த வாழ்க்கை பிடிக்காததுனால தானே அங்கிருந்து இப்படி ஓடி வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திரும்பவும் அங்கே வான்னு கூப்பிட்டா எப்படிப்பா? ரொம்ப பயமா இருக்குப்பா. வேணாப்பா, விட்டுருப்பா. யாம் இருக்க பயமே. நீ இருப்ப, நான் இருக்கணுமே. வேலனோடு வினை இல்லை. ஐயோ, பயப்படாம வா. வர்றதா? வேலனே வினையா வந்திருக்கியே, நான் என்னத்த சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம், வா போலாம். பாலகா, சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாமே. நான் வந்துதான் ஆக வேண்டுமா? ஆமா, வேற வழி இல்ல, வா போலாம். ஆனால் ஒன்று, விதி வலியது. சரி, வா போலாம்.
இந்த பக்கம். இப்படியா? ம். குழப்பம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? இனிமே எல்லாம் குழப்பம் அப்படியா? வா. வர என் தம்பியை ஏமாத்தி தாலியை கட்டிக்கிட்டு பூஜை செஞ்சு அதுக்கு பொட்டு வைக்கிறியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. குரங்கு கள்ளும் குடிச்சு பேயும் குடிச்சு தேனும் கொட்டுனா ஓங்கது என்ன ஆகும்? வீணா உடைஞ்ச சட்டி வேண்டுனது ஒண்ணு, அது கழுத்துல மாலையானா அதுக்கு நான் என்ன பண்ண? யோ, யார் நீ? இங்க வந்து எதுக்கு கத்திட்டு இருக்க? குரங்கு கள்ளும் குடிச்சு பேயும் குடிச்சு தேனும் கொட்டுனா என்ன ஆகும் அது உனக்கு தெரியுமா? குரங்கால சும்மா இருக்க முடியாது. அது போதையில இருக்கும்போது பேயும் புடிச்சு அதே சமயத்துல தேனும் கொட்டுச்சின்னு வையேன், அது என்ன ஆட்டம் ஆடும். ஏய், நிறுத்து. யார் நீ முதல்ல? சம்பந்தம் இல்லாம உள்ள வந்து பேசிட்டு இருக்க. போயா வெளியில போ. வாட்ச்மேன், யார் இந்த ஆளு உள்ள விட்டது? எது இந்த ஆளா? வேதநாயகி, உண்மையிலுமே என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நன்றாக என்னை உற்றுப்பா. யார பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுற? தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. பிச்சைக்கார பயல, போடா வெளியில போடா. எது பிச்சைக்காரனா? அடியை வேதநாயகி, என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் உன் புருஷன். மச்சான் எங்கம்மா போயிருக்கிறாரு? இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சத்தத்தையே காணோம். அவர் வெளியில போயிருக்காருனே, ஓ, இப்ப வந்துருவாரு. வரட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் யாரு? வேதநாயகி அத்தையோட புருஷனா? ஆமாடி அம்மா வள்ளி, வேதநாயகிக்கு நான் புருஷன் மட்டும் இல்லம்மா, ரஞ்சித்துக்கும் நான் தான் அப்பன். ஏய், நிறுத்தியா? இன்னொரு தடவை என் புருஷன் சொன்ன தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. போயா வெளியில. என்ன பழைய பயந்தாங்கோழி குமரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடக்கிறதுக்காகவே காசிக்கு போய் 1008 அகோரிங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு 5500 மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எடக்க மடக்கா என்கிட்ட பேசினேன்னு வையி, அப்படியே உபூதி எடுத்து ஊதி விட்டுருவோம். ஊதி அந்த பயம் இருக்கணும். என்னமோ பெருசா இது ஓ வீடு மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது என் மச்சானோட வீடு, என் ஜானகி தங்கச்சியோட வீடு. நீ எப்படி இங்க விருந்தாளியா இருக்கியோ அதே மாதிரி நானும் இங்க விருந்தாளி. ஏதாவது பேசினேன்னு வையி, அப்படியே ஊதி விட்டுருவோம். ஊதி ஜாக்கிரதை. தங்கையே, வெகு தூரத்துல இருந்து கால்நடையாகவே வந்திருக்கேன். நிறைய வேற பேசியிருக்கேன். அப்படியே தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டோமா? போமா. இந்த வீட்ல நான் இருக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை என் மச்சானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு வந்து என்ன போக சொல்லட்டும், நான் போறேன். அவரை விட்டா இங்க வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா? புரியுதான்னு? அது வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லிவிட்டாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.